தாய்மொழியை பற்றிய பெருமை இருக்கணும். ஏன் நம்ம இதை இன்னிசை இந்த பொன்னிளஞ்செல்வி இனிமையே தன் பெயரானாள் மண்ணுலகெல்லாம் வணங்கிடத்தக்க பொதுமுறை அருளிய வாணி பன்மொழிக்கு உயர்ந்த தொன்மொழி அரசி பரமனின் வரம் பெற்ற புதல்வி தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய்மலரடி படிந்துவோம் அப்படின்னு புலவர்கள் பாடலையா? எல்லாரும் பாடுவாங்க. கன்னடத்தில் பாடியிருக்காங்க, தெலுங்குல பாடியிருக்காங்க, மலையாளத்தில் பாடியிருக்காங்க. தாய்மொழி பற்றி ஹிந்தியில பாடியிருப்பாங்க. தாய்மொழியை பற்றிய பெருமை கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு அடுத்து ஒருத்தன் எதை பத்தி யோசிப்பான்? உழைக்கிறதுக்கு வழியை பத்தி யோசிப்பான், பொருளாதார வளர்ச்சியை பத்தி யோசிப்பான். இதுதான் நேச்சுரல். Let us be very clear about it. இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழக மாணவர்களுக்கு ஆங்கிலம் உதவுற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் அல்லது வேலை முனைவர் ஆகிறது, இதுக்கெல்லாம் ஹிந்தி உதவாது. அவங்களே சொல்லட்டும், உதவுன்னு சொல்லட்டும். ஏன்னா அங்க இவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க, பக்கோடா விற்கிறது ஒரு தொழில் தான் இவங்களுடைய தொழில் வளர்ச்சியை பத்தின ஐடியா. ஆனா இங்க என்ன நம்மகிட்ட என்ன கேட்கறாங்க, 40 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹிந்தி சொல்லித்தர வேண்டியது இந்த மாநில அரசுடைய கடமை இல்லைங்கிறாங்க. நாங்க யாரையும் கூப்பிடல, இங்க நல்லா வேலை கிடைக்குங்கிறதுனால வந்திருக்காங்க. இங்க நல்லா வேலை கிடைக்கும்னு வந்தவங்க இந்த மொழியை தான் படிக்கணும். கரியாகாட்னு ஒரு இடம் இருக்கு கல்கத்தால. அந்த இடத்துல தமிழர்கள் அதிகம், ராஷ்பிகாரி அவென்யூல தமிழர்கள் அதிகமா இருக்காங்க. ராஷ்பிகாரி அவென்யூல இருந்து கரியாகாட் ஒரு டிராம்ல போனா சரி ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் ஆகும். அங்க வங்காளிகளும் வட இந்தியாவை சேர்ந்தவர்களும் தொழில் செய்யறாங்க. ஜவுளி, அங்க நிறைய ஜவுளி கடை இருக்கு. சாயந்தரம் அங்க போய் பார்த்தா அந்த வங்காளிகளும் வட இந்தியாக்காரர்களும் என்ன சொல்றாங்க, சாயந்தரம் அம்மா இங்க வாங்க, நல்ல சேலை இருக்கு, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா தமிழ் ஜாஸ்தியா இருக்காங்க, வியாபாரம் நடக்கணும். இட்ஸ் வெரி சிம்பிள் லாஜிக். அப்போ இவங்க தமிழர்கள் என்ன பாக்குறாங்க, இங்கிலீஷ் இஸ் த விண்டோ டு த ஹோல் வேர்ல்ட். அதனால இன்னைக்கு ஆங்கிலம் படிக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் பெறுகிறது, தொழில் முனைவராகவும் வருவதற்கான வாய்ப்புகளும் இப்ப அடுத்து அதை நோக்கி போகணும் நம்ம. ஏன்னா ஒரு காலத்துல வேலை கொடுப்பவர்களாக இருந்த காரணத்தினால்தான் தமிழ் சமுதாயம் பெரிய சமுதாயமா இருந்தது.